கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கடந்த 6 வருஷமாக கும்பம் பட்ட கஷ்டம் சொல்லி மாளாது. எதனால் கஷ்டப்பட்டாங்க? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதி பாத சனியில் இப்போ இருக்கீங்க. நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவோம், ஏம்மா இப்போ நீங்கள் பாத சனியில் தாம்மா இருக்கீங்க, சனி பகவானே 25% கெடுபலன்கள் தாம்மா உங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்காரு, ஏறக்குறைய 75% உங்களுக்கு எடுத்து முடிச்சிட்டாரு, பெருசாக உங்களுக்கு நெகட்டிவ் கிடையாதுமா அப்படின்னு சொன்னாலும் நிறைய கும்பம் சொல்கிறது என்னென்னா, மேடம் கடந்த 5 வருஷம் கூட நாங்கள் நல்லா இருந்தோம் மேடம், இப்போ தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிம்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ இதுதான் கைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கையில் பார்த்திங்கன்னா ஒரு கத்தி வச்சு குத்தி 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 நம்மளை வச்சா ஏறக்குறைய 5 வருஷமாக குத்தி 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 கையை எப்படி இன்னொரு கை இந்த கைக்கிட்ட கொண்டு போகும்போதே நம்ம வலியை ஃபீல் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ இத்தினூண்டு தான் சனி பகவான் கெடுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அத்தினூண்டாக அவர் கெடுக்க போகிறதில்ல. எப்படி? குரு பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு. குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது. சனி மேலே படுறதுனால அவர் பாத சனியாகவே இருந்தாலும் அமைதியாக இருக்க போகிறார். எந்த விதத்துலையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறல. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. 2வது, இப்போ குரு பகவான் என்ன பாவத்தில் போய் அமர்ந்திருக்காரு? 6ஆம் பாவம், ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு. பொதுவாக குரு ரோக குருவாக இருக்கார். அப்போ ரோக குரு என்ன பண்ணுவார்? கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. சாலிடாக பார்த்திங்கன்னா அதை அவர் செஞ்சே தீர்வார். கவலைப்படவே வேண்டிய அவசியமே இல்லை. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க. எலும்பு சார்ந்த பிரச்சனை இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஏஜ் இன்னும் கம்மி தான் ஆகுது. எங்களுக்கு முட்டி வலி ஸ்டார்ட் ஆச்சு, இடுப்பு வலி பயங்கரமாக இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னாங்க, டிஸ்க் பல்ஜுனாங்க. நான் என்னமோ சும்மா ஒரு வெயிட்டை தாங்க தூக்குனேன். திடீர்னு வலி, அப்பத்துலேருந்து படுத்த படுக்கையாக இருக்கேன். அப்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வலி மாத்திரை சாப்பிட்டு அப்பப்போ வைத்தியம் பண்ணி இப்படி தான் என் லைஃப் ஓடுது. இதுக்கு விமோச்சனம் கிடைக்குமா? சாலிடாக இந்த காலகட்டம் விமோச்சனம் அப்படின்றது கிடச்சிடும். பொதுவாகவே சனி 7 நாட்டு சனியில் எலும்பு சார்ந்த ஒரு பிரச்சனைகளை கொடுக்காமல் போகவே மாட்டார். ஒன்று எலும்பு சார்ந்த வலி வேதனை, இல்லை எலும்பில் பார்த்திங்கன்னா அடிபட்டுறது, இல்லைனா பார்த்திங்கன்னா டிஸ்க் வைக்கிறது, இப்படி ஏதாவது ராடு வைக்கிறது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் பல்ஜ் ஏதாவது ஒன்று கொடுப்பாரு. அது எல்லா கும்பமும் அனுபவிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் மருத்துவம் சார்ந்த செலவு அப்படின்றதையும் அனுபவிச்சிங்க. அது எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம். வைத்தியம் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும். வைத்தியம் பெருசாக பலிதமாகலை அப்படின்னா இப்போ அந்த வைத்தியெல்லாம் பலிதமாகி நீங்கள் முதல்ல எப்படி இருந்தீங்க, மீண்டும் நான் அப்படின்ற மாதிரி கும்பம் உயிர்த்தெழக்கூடிய காலகட்டம்மா. ஸோ கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. கடனால் ரொம்ப நொந்து போயிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன்லேருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய காலகட்டம். எப்படிமா வெளியே வருவோம்? கையிருப்பு எதுவுமே இல்லையே அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குன்னா அதை வியாபாரம் பண்ணி கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு லோன் வாங்கி கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, இல்லை குடும்பத்தில் இருக்கவங்க உறுப்பினர்கள் யாராவது. ஏன்னா பார்த்திங்கன்னா குருவை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 11க்கு அதிபன். அதாவது குடும்பஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தானே, குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலிமா ஆதாயம் அடைஞ்சு நீங்கள் அந்த கடன்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் பெருசாக யாரும் இல்லை, எதிரிகள்லாம் காணாமல் போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ்மா. அதுக்கும் மேலே குருனோட பார்வை 2ஆம் பாவத்தை பார்க்குது. ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தில் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்கப்பா, நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, குதூகலம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம், திடீர் தனப்பிராப்தி அப்படின்றதும் இருக்குது. நிறைய கும்பராசி அன்பர்கள் குடும்பத்தை இழந்தவங்க இருப்பாங்க பார்த்திங்கன்னா, திருப்பி குடும்ப உறுப்பினர்களால் அவங்க சேர்க்கப்படுவாங்க. எங்கள் குடும்பத்தை விட்டு நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு எங்களை துரத்தி விட்டுட்டாங்க, நாங்களே பிரிஞ்சு வந்துட்டோம். இப்போ உறவுகள் வரும், அந்த புது உறவு, புது வரவு அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி நிறைய பேருக்கு குடும்பத்தில் சேர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு ஃபேமிலியில் ஒரு புது வரவு, ஒரு குழந்தை பிராப்தம், அது ஒரு மருமக வர்றது, ஒரு மருமகன் வர்றது, இழந்த ஒரு நாத்தனார்கிட்ட நான் பேசி 10 வருஷம் ஆகுதுங்க, திருப்பி அவங்க இப்போ என் கூட உறவாடுறாங்க. அந்த மாதிரி இழந்த உறவு திரும்பி குடும்பத்தோடு உறவாடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். 7 நாட்டு சனியும் போது தொழிலை விட்டு தூக்கப்பட்டீங்க. ஒரே நாளில் உங்களுக்கு பெரிய பஞ்சாயத்து வந்துச்சு. தொழிலை விட்டு தூக்கப்படலைங்க, ரொம்ப அசிங்கப்பட்டோம், ரொம்ப டார்கெட் பண்ணப்பட்டோம், அவமானப்பட்டப்பட்டோம். இருந்தாலும் அந்த தொழிலை தொடர்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னு இருக்கவங்களுக்கும் அது மாறக்கூடிய காலகட்டம். இல்லைங்க வேலையே எனக்கு கிடைக்கல, நான் படித்து முடிச்சு ஏறக்குறைய 2 வருஷமாக நல்ல வேலை தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல, எனக்கு ஏற்ற தகுதிக்கான வேலை கிடைக்கல, ஏதோ காம்ப்ரமைஸான வேலை போயிட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு ஏற்ற தகுதிக்கான வேலை, உங்களோட படிப்புக்கான வேலை அப்படி கிடைக்கக்கூடிய காலகட்டம். சுயதொழில் வச்சு நடத்துகிறவங்க திருப்பி சுயதொழில் வேகத்தில் ஓடிஞ்சு இழுத்தே முட்டிட்டேன், திருப்பி நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கான டைமும் வரும். அதே மாதிரி இல்லைங்க கௌரவத்துக்காக நான் ஓட்டின்னு இருக்கேன், அதுவாக ஓடுறதுக்கான டைமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தை குரு பார்க்குறார்.
ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் சாப்பிடுவீங்க, நிம்மதியாக தூங்குவீங்க. அட போடா இவ்வளோதான் லைஃப், நம்மளுக்கு வாழ்க்கையினோட அர்த்தம் புரிஞ்சிருச்சு, வாழ்க்கையினோட யதார்த்தம் புரிஞ்சிருச்சு. வாழ்க்கைனா இப்படி தான் ஏற்றம் இறக்கம் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப இறக்கம் இருந்துச்சு, இனிமேல் பட்டு ஏற்றம் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் கொஞ்ச நாள் நீங்கள் வாழ்ந்துட்டு வரீங்க. அந்த நம்பிக்கை நினைவாகக்கூடிய காலகட்டம், நிறைவேறக்கூடிய காலகட்டம், கனவுகள் நினைவாகக்கூடிய காலகட்டம், இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க. நிறைய கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, நிலப்புலம் வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, கடைசி 4 கிராம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியாவது வாங்குவீங்க, 1 கிராம் கோல்டான வாங்குவீங்க. சுப விரயம் அப்படின்றது சாலிடாக நடக்குங்க. ஆக கும்பம் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டே டு டே ஒர்க்கே என்னால் செய்ய முடியலைங்க. என் மனசு எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தேன், ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். என்னோடய தினசரி வேலைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படைகிற சூழ்நிலையில் இருந்தேன். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனே, எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுனே. அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருந்த அந்த குழப்ப நிலை மாறக்கூடிய காலகட்டம். எல்லாமே ப்ளஸ். ஏதாவது நம்ம வந்து உஷாராக இருக்கணுமாங்க, கவனமாக இருக்க வேண்டியது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஏதாவது இருக்கா? சாலிடாக இருக்குது. ராகு சுயஸ்தானத்தில் இருக்கா. சுயஸ்தானத்தில் இருக்க ராகு என்ன பண்ணால் ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது ஏற்படுத்திகிட்டே இருந்தால். இந்த சைக்கலாஜிக்கலாக எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? டெல்யூஷன், இல்யூஷன், ஹாலுசினேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், இது எல்லாத்தையும் ராகு கொடுத்தாரு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கும்பராசி அன்பர்கள் நீங்கள் சனியினோட ராசி, ஆண் ராசி. ஒருத்தவங்களுக்கு தப்பு செய்யறதுக்கு தைரியம் வேண்டியதில்லை, அந்த தப்பை ஒத்துக்கிறதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் உங்களுக்கு நிறையவே இருக்குது, சர்ப்ளஸாக இருக்குது. ராகு ஓவர்டேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படி? நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை ஓடிட்டே இருக்கீங்க அப்படின்னா ராகு ஏற்படுத்தக்கூடிய மாய வலையில் நீங்கள் சிக்கவே மாட்டீங்க. எல்லாம் சேர்த்து 12ஆம் மாதம் வரைக்கும் தான் ராகு அந்த மாதிரி மாய வலையை ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் ராகு பாவம் மாறுறாரு இல்லைங்களா? என்ன ஒன்று, எல்லாரும் தப்பு செய்கிறாங்களே, நம்ம ஏன் தப்பான விதத்தில் பணம் சம்பாதிக்கக்கூடாது? நம்ம எதிர் வீட்டுக்கார நல்ல ஃப்ராடுத்தனம் பண்ணி தானே சம்பாதிக்கிறான், பக்கத்து வீட்டுக்கார ஃப்ராடுத்தனம் பண்ணி தானே சம்பாதிக்கிறான், நம்ம ஏன் ஃப்ராடுத்தனம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணும் போதே மண்ணு நோண்டி அந்த எண்ணத்தை மண்ணுக்குள்ளே புதைச்சிடுங்க. ரீசன் என்ன அப்படின்னா சனியினோட ராசி ஆல்வேஸ் என் வழி தனி வழி, நேர் வழியாக இருக்கணும். அப்போ தான், இல்லைன்னா சனி எப்போ உங்களுக்கு ஃபேவராக இல்லாத வராரோ அப்போ திருப்பி நம்மளை போட்டுத்தள்ள பார்ப்பார். போதும் அவர் போட்டுத்தள்ளதுலாம், நம்ம எப்பயுமே நியாயமாக இருக்க மாதிரி நியாயமாகவே இருந்துக்கிறீங்க அப்படின்னா நல்லது தான். ஆல்வேஸ் ஹானஸ்டி, இதுதான் கும்பம். இது வரைக்கும் கொஞ்சம் நெஞ்சம் எங்களுக்கு நாங்கள் லைட்டாக ட்ராக் மாறணும் அப்படின்னாலும் இப்போ திருப்பி ஸ்ட்ரெயிட் ட்ராக் அப்படின்றது வந்துருங்க, நல்லது. சரி, இப்போ நாங்கள் கும்பம்மா, எங்களுக்கு என்னம்மா கடவுள் வழிபாடு பண்ணோம்? கும்பம்னாலே ராசியாதிபதி சனிம்மா. சனிக்கு யார் கடவுள் அப்படின்னா சிவபிரான் தான் கடவுள். எப்பயுமே சிவ வழிபாடு, அதுதான் உங்களுக்கு மேன்மையை நோக்கி உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்போ இந்த குரு பயிற்சி நடந்திருக்குல்லம்மா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், பெரிய லெவலில் சாதிக்கணும், ஒரு பெரிய பதவி அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கணும், தனப்பிராப்தி இருக்கணும், காசு நடமாட்டம் நல்லா இருக்கணும், இப்படி நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட ஆசைகள் நீண்டுகிட்டே தானே போவோம். இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம என்னம்மா பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிள்மா. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு முறை தரிசனம் பண்ணிவிட்டு வரேங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. எத்தனை முறைமா போகணும்? ஒரு முறை கண்டிப்பாக போகணும். முடியும் அப்படின்னா 3 முறை போயிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும்மா. கும்பம் இனி வந்து உங்களுக்கு வசந்த காலம் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.